சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக மேஷ ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, பொறுமையாக இருக்க மாட்டீங்க. அப்படிங்கிறதால இந்த வீடியோவிலையும் நான் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் நம்ம நேரடியாகவே ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷம். பொதுவாக மேஷம் அப்படின்னாலே ரொம்ப தைரியமான ஒரு ராசி, ரொம்பவே அளவுக்கு அதிகமான மன உறுதி உள்ள ஒரு ராசி. அப்படிங்கிறதால இந்த ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிவுகளை எடுப்பாங்க. யாராவது இவங்ககிட்ட இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு காரியத்தில் டைரெக்டாக இறங்குவாங்களே ஒழிய இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது இவங்க ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இறங்குவாங்க. காரியத்தில் இறங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த காரியத்தை பற்றி யோசிக்கவே ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட் இவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கும். இந்த வேகம் பெரும்பாலான மேஷராசிக்காரங்களுக்கு பெரும்பாலான நேரங்களில் லாபங்களையும் கொடுக்கும், நிறைய முன்னேற்றங்களையும் கொடுக்கும். அதே சமயம் இந்த வேகத்தாலேயே நிறைய வீழ்ச்சிகளையும் நிறைய நஷ்டங்களையும் சந்தித்த மேஷராசிக்காரங்களை கூட நம்மளால பார்க்க முடியும். அதாவது உங்ககிட்ட இருக்கிற அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாத நிறைய நஷ்டங்களையும் தோல்விகளையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மேஷராசிக்காரங்களோட இந்த வேகம் தான் உங்களோட மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. அதே சமயம் இந்த வேகத்தை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துலையும் நீங்கள் ஒரு சில நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்கள் ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களோட 3வது வீடான மிதுன ராசியில் போய் உட்கார்ந்துருப்பார். அப்படிங்கிறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய புது அனுபவங்கள் கிடைக்கும், புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய அறிமுகங்கள் கிடைக்கும், புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கிடைக்கும். அதுலயும் முக்கியமா 3வது வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்படிங்கிறதால கடந்த காலங்களில் நீங்க செய்ய முடியாம விட்ட விஷயங்களை இந்த மாசம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கனவுகளோட வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல தொழில் சம்பந்தமான முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு சில உதவிகளும் கிடைக்கும். முன்ன பின்ன தெரியாதவங்க கூட உங்களுக்கு தொழில் சம்பந்தமா உதவிகளை செய்வாங்க. அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்க கத்துக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் நமக்கு தான் எல்லாரும் உதவிகரமா இருக்காங்களே, முன்ன பின்ன தெரியாதவங்க கூட உதவி பண்றாங்களே அப்படின்னு நினைச்சு புதிய தொழில்ல கண்மூடித்தனமா இறங்கிறாதீங்க. எப்பவும் போல அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்துறாதீங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு இந்த மாசத்துல முடிவுகளை எடுங்க. பணத்தை கொண்டு தொழில போடுறதுக்கு முன்னாடி பெத்தவங்க பெரியவங்க கிட்ட ஆலோசனைகளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. எப்பவும் போல அவசரப்பட்டு யோசிச்சு முடிவுகளை எடுத்துட்டு பணத்தையும் முதலீடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் நிதானமா உட்கார்ந்து யோசிச்சு அவசரமா முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். புதிய தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியை உங்களால் கண்டிப்பாக எட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்தில் இருக்கிற மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதத்தில் உங்களோட அவசர புத்தி, உங்களோட வேகம் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வேலை மாற்றம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி இந்த மாசத்துல யோசிக்காதீங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடலாமா, வெளியூருக்கு போகலாமா, வெளிநாடுகளுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. முக்கியமா உத்தியோகத்தில் இருக்கிற மேஷராசி அன்பர்கள் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசையோட இறங்க போறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. பணம் இருக்குது அப்படி பணம் எங்கேயாவது கடனா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டு தொழிலை தொடங்காதீங்க. முக்கியமா இந்த மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே 100% சரியா தான் இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பெரியவங்க கிட்ட ஆலோசனைகளை கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் சரி, எவ்வளவு வீழ்ச்சியை சந்திச்சாலும் சரி, எவ்வளவு நஷ்டங்களை சந்திச்சாலும் சரி, நம்ம முயற்சியை மட்டும் கைவிட்டவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதே சமயம் நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமாக உட்கார்ந்து யோசிச்சு மற்றவங்க கிட்டையும் ஆலோசனைகளை கேட்டு முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் அப்படின்னு அடித்து சொல்லுவேன்.
அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் பகவானும் 4வது வீட்டில் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்காங்க. அப்படிங்கிறதால கடந்த காலங்களில் உங்கள் கையை விட்டு நழுவி போன ஒரு சில வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில மேஷராசி அன்பர்கள் எதிர்பாராத விதமாக பழைய நண்பர்களையோ அல்லது பழைய உறவுகளையோ மறுபடியும் சந்திக்கிறதுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 6வது வீடான கன்னி ராசியில நீச்சம் பெற்ற நிலையில இருப்பாரு. அப்படிங்கிறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சண்டை சச்சரவுகளுக்கு உங்களோட கோபமே காரணமாகவும் இருக்க போகுது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கடந்த காலங்களில், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவுதான் கோபமா பேசியிருந்தாலும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து போயிடுவாங்க. உங்ககிட்ட பெரிய அளவில் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஆள் இப்படிதான்ப்பா அப்படின்ட்டு அவங்க விலகி போயிருப்பாங்க. ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்ச நிலையில பலம் இழந்து இருக்காரு. அப்படிங்கிறதால நீங்க பேசக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்களோட கோபம் குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகளை கண்டிப்பா கொண்டு வரும். இன்னும் சொல்ல போனா நீங்க கோபப்பட்ட அடுத்த நிமிஷமே அந்த கோபத்தை மறந்துட்டு போயிடுவீங்க. ஆனா அந்த கோபத்துல நீங்க பேசின ஒரு சில வார்த்தைகள் உங்க குடும்ப வாழ்க்கையில ரொம்ப பெரிய புயலை வீச வச்சிரும். ஒரு சில நேரங்களில் உங்களோட இந்த கோபத்தாலேயே நெருங்கின உறவுகளை நீங்க இழந்து நிற்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மேஷராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். எப்பவும் வீட்டில் கோவப்படுற மாதிரி இந்த மாசமும் கோவப்படாதீங்க. ஏன்னா சுக்கிர பகவான் பலம் இழந்து இருக்காரு. அப்படிங்கிறதால நீங்க அவசரத்துல பேசக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட எதிரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கலாம். அப்படிங்கிறத எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை உங்களால சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியல அப்படின்னா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இந்த ஆகஸ்ட் மாதத்துல மேஷராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவுல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வரக்கூடிய கிரக அமைப்புகள் எதுவுமே இந்த ஆகஸ்ட் மாசத்துல இல்ல. இன்னும் சொல்ல போனா குரு பகவான் நல்ல நிலைமையில இருக்கார். சனி பகவான் விரயச்சனையா தான் இருந்தாரு. ஆனா இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வக்ரகதியில பின்னோக்கி பயிற்சியாகி கும்பராசிக்கு போயிடுவார். அப்படிங்கிறதால விரயச்சனியோட தாக்கம் இந்த மாசத்துல முழுமையா குறையும். அது மூலமா பெரும்பாலான மேஷராசிக்காரங்களுக்கு மருத்துவ செலவுகளும் இந்த மாசத்துல பாதியா குறையும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிய அளவுல இருக்காது. அதே சமயம் வேலை தான் முக்கியம், தொழில் தான் முக்கியம் அப்படின்னு மேஷராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துலயும் ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, அதிக அளவுல முழிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ரொம்ப நீண்ட நேரமாக வண்டி ஓட்டுறது, வாகன பயணங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில வெப்பம் சம்பந்தமான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதால மேஷராசிக்காரங்க நிறைய தண்ணி குடிங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸை தாராளமாக பண்ணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, சின்ன சின்ன நெருக்கடிகள் வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்களே அலட்சியப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாவே இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எல்லா விஷயத்திலும் நீங்க முடிவுகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை கண்டிப்பா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திடும் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.